Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நாம ஒரு creamy-யான white sauce macaroni pasta செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததையுமே இந்த மேக்ரோனி பாஸ்தாவை போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தா வடித்த தண்ணியை கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறமா இந்த டிஷ்ஷில் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் வெண்ணெய் போட்டு அந்த வெண்ணெய் உருகி வந்ததையுமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதையுமே நம்ம மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கட்டிலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் அது நல்லா பட்டரோட நல்லா கலந்ததுக்கப்புறமா பால் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இதுதான் ஒயிட் சாஸு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஸ் க்ரீமியாக வரும். இல்லைன்னா ஒரு பெரிய கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. அப்புறம் நம்ம பாஸ்தா பாயில் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட உப்பு, oregano இல்லைன்னா இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, அது கூட பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபுல் ப்ராசஸ்மே லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மெயினாக நம்ம அந்த ஒயிட் சாஸ் செய்யும்போது லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ராசஸ்டு சீஸ் 2 கியூப் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற மேக்கரோனி பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை கவர் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த பாஸ்தாவில் நம்ம ஒயிட் சாஸோட ஃப்ளேவர் ஆட் ஆகிறதுக்காக தான் இந்த கவர் பண்ணி குக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பாஸ்தாவும் குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒயிட் சாஸ் மேக்கரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.